central orbitல அடுத்த ஒரு book பார்க்குறோம். To find the orbit of a particle moving under an attractive central force varying inversely as the square of the distance. So central force வந்து attractive central force சொல்றாங்க. அது எதை பொறுத்து வேரி ஆகுது அப்படின்னா inversely as the square of distance. முதல்ல இந்த inversely proportional அந்த directly proportional அதை பத்தி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இது நம்ம ப்ரொபோர்ஷனல் ரிலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். த வேரியபிள் ஒய் வேரிஸ் எஸ் எக்ஸ் அப்படின்னா இப்படி எழுதும் ஒய் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ். இது சிம்பிள் இப்படி போடுறது இன்ஃபினிட்டி கிடையாது, இது ப்ரொபோர்ஷனல் சிம்பிள் நம்ம சொல்லுவோம். ஒய் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஒய்யும் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். ஒய் இன்க்ரீசஸ் அஸ் எக்ஸ் இன்க்ரீசஸ், டைரக்ட் ப்ரொபோர்ஷனல். இல்லை எக்ஸ் டிக்ரீஸ் ஆகுதுன்னா ஒய்யும் டிக்ரீஸ் ஆகுது, அதான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ இதை நம்ம ஒரு ஈக்குவாலிட்டியை எழுதும்போது என்ன பண்ணுவோம்னா y ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் இன்ட்டு எக்ஸ். ஸோ அப்போ y ஈக்குவல் டு கே இன்ட்டு எக்ஸ். கே இஸ் ஏ கான்ஸ்டன்ட். இப்போ கே தான் எடுக்கணும், இல்லை சில டைம் லாம்டா எடுப்பாங்க, சில டைம் மியூ எடுப்பாங்க. ஸோ ஜென்ரலாக சம் கான்ஸ்டன்ட். ஸோ y ஈக்குவல் டு கே இன்ட்டு எக்ஸ் அப்படின்னா இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸா இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்லை y பை எக்ஸ் ஈக்குவல் டு கேன்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் இல்லை ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா y increases as x increases, இல்லைன்னா y decrease ஆகும் as x decrease ஆகும்பொழுது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராம் எடுத்துக்கோங்களேன். இப்போ இங்கே எக்ஸ் ஜீரோனா ஒய் ஜீரோ, எக்ஸ் ஒன்னா ஒய் ஒன், எக்ஸ் டூனா ஒய் டூ, எக்ஸ் த்ரீனா ஒய் த்ரீ. எக்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஒய்யும் பாருங்க இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இது இன்க்ரீஸ் ஃபங்க்ஷன். இதே போல் ஒய் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் இது எடுக்கணும்னு பாருங்களேன். எக்ஸுக்கு ஜீரோ போட்டிங்கன்னா ஒய் பவர் இ பவர் ஜீரோனா ஒன்று, அப்போ எக்ஸ் ஜீரோவாக இருக்கும்போது ஒய் ஒன்று. ஸோ அடுத்து போக போக இப்படி போயிட்டே இருக்கு பாருங்க. திஸ் இஸ் த இன்க்ரீசிங் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ இது வந்து ப்ரொபோர்ஷனல், டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸா இருக்குன்னு அர்த்தம். ஒய் வந்து வேரிஸ் ஆஸ் எக்ஸ். இதுவே வேரிங் இன்வர்ஸ்லி ஆஸ் எக்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒய் வந்து ப்ரொபோர்ஷனல் டு ஒன் பை எக்ஸ். அப்போ ஒன் பை எக்ஸோட ஒய் வந்து ப்ரொபோர்ஷனல் டு ரெசிப்ரோக்கல் ஆஃப் எக்ஸ்ன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? எக்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒய் டிக்ரீஸ் ஆகும், எக்ஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஒய் இன்க்ரீஸ் ஆகும்னு அர்த்தம். ஸோ ஒய் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் இன்ட்டு ஒன் பை எக்ஸ், அதோட ரெசிப்ரோக்கல் வரும் இல்லை, எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு கே. இது வந்து ஒய் வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டுன்னு சொல்லுவோம். இப்போ இங்கே பாருங்க எக்ஸ் பாருங்க, எக்ஸ் ஜீரோ, எக்ஸ் ஒன்று ஜீரோக்கு டிஃபைன் ஆகலைங்க. ஸோ எக்ஸுக்கு ஒன்னா இருக்கும் பொழுது இங்கே இருக்கா 2 3 4 அப்படியே பாருங்க போயிட்டே இருக்கு. எக்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஒய்யோட வேல்யூ வந்து ட்ராப் ஆகிட்டே வருது பாருங்க. அதுவே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒய்யோட வேல்யூ இன்க்ரீஸில் போயிட்டே இருக்கு, ஒய்யோட வேல்யூ இன்க்ரீஸில் போயிட்டே இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி தெரிஞ்சிட்டுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அந்த புக் ஒர்க்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம அட்ராக்டிவ் சென்ட்ரல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஜென்ரலாக நம்ம சென்ட்ரல் ஃபோர்ஸ் எப்போல்லாம் நம்ம சென்ட்ரல் ஃபோர்ஸ் நம்ம பேசுகிறோமோ ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட் இருக்கும். அந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்டை தான் நம்ம போலில் எடுத்துப்போம். இந்த போல் வழியாக பாஸ் ஆகிற ஒரு ஹரிசாண்டல் லைனை தான் நம்ம இனிஷியல் லைன் சொல்லுவோம். இந்த ஓல் இருந்து ஒரு மூவிங் பாயிண்ட் இப்படி இருக்குது அப்படின்னா இந்த டைரக்ஷன், இதுதான் நம்ம பாசிட்டிவ் டைரக்ஷன் சொல்லுவோம். இப்போ பி இப்படி போக போக பி இன்க்ரீஸ், இப்படி பி இப்படி வேற ஆர் இன்க்ரீசஸ், இந்த தீட்டா இன்க்ரீஸ் ஆகுது, இதுதான் நம்ம சொல்லுவோம். ஓகே, இது வந்து ஓவை விட்டு தள்ளி போகுது. ஸோ இது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ். இதுவே வந்து டுவோர்ட்ஸ் த ஃபிக்ஸட் பாயிண்ட் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ்னா இப்படி வருதுன்னு அர்த்தம். பார்ட்டிகிள் வந்து இந்த ஓவை நோக்கி வருதுன்னு அர்த்தம், இந்த பக்கம் வர்றது. இதுதான் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே கொடுக்கும்போது என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம போலை வந்து சென்டர் ஆஃப் ஃபோர்ஸ் நம்ம எடுத்துகிறோம். லெட் போல் பி த சென்டர் ஆஃப் ஃபோர்ஸ், அதுதான் ஃபிக்ஸட் பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிறோம். கிவன் அட்ராக்டிவ் சென்ட்ரல் ஃபோர்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேரிங் இன்வர்ஸ்லினா இப்போ ப்ரொபோர்ஷனல் சிம்பிள் போடுறோம். இன்வர்ஸ் வரும்போது 1/, வரணும் 1 ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸ். அப்போ டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் போடலாமா? ஓகே, இப்போ அட்ராக்டிவ் சென்ட்ரல் ஃபோர்ஸ் நம்ம சொல்லும் போது அந்த ஃபை ஆஃப் ஆர் தான் அந்த சென்ட்ரல் ஃபோர்ஸ் பெர் யூனிட் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அட்ராக்டிவ் சென்ட்ரல் ஃபோர்ஸ் இந்த ஓலேருந்து பிக்கு போகிற டைரக்ஷன் தான் பாசிட்டிவ் டைரக்ஷன், பிலேருந்து ஓவர் தான் நெகட்டிவ் டைரக்ஷன். அப்போ ஃபை ஆஃப் ஆருக்கு என்ன சைன் இருக்குன்னா நெகட்டிவாக இருக்கும். ஓகே, ஸோ ஃபை ஆஃப் ஆர் ஈக்குவல் டு, ஏன்னா இந்த இன்வர்ஸ்லி இந்த ப்ரொபோர்ஷனல் சிம்பிள் வந்து ஈக்குவலிட்டியாக மாற்றும் போது ஒரு கான்ஸ்டன்ட்டை நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். அந்த கான்ஸ்டன்ட் இங்கே மியூன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அட்ராக்டிவ் சென்ட்ரல் ஃபோர்ஸ்ன்றதால நெகட்டிவ் சைன், ப்ரொபோர்ஷனாலிட்டி ஈக்குவலிட்டியாக பண்ணுறதுக்கு ஒரு மியூ பண்ணுறோம். டிஸ்டன்ஸ் தான் இந்த ஓலேருந்து இங்கே இந்த பாயிண்ட் பி அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் தான் நமக்கு ஆர்னு தெரியும். ஸோ ஃபை ஆஃப் ஆர் ஈக்குவல் டு மைனஸ் மியூ பை ஆர் ஸ்கொயர். இதுவே அட்ராக்டிவ் சென்ட்ரல் ஃபோர்ஸ் இல்லாமல் ரிப்பல்சிவ் சென்ட்ரல் ஃபோர்ஸாக இருந்தது, ஓலேருந்து பிக்கு போகிறதா இருந்தால் நீங்கள் மைனஸ் எடுக்காமல் மியூ பை ஆர் ஸ்கொயர் எடுப்பீங்க. அவ்வளோதான் வித்தியாசம். Okay, where mu is a constant. இப்போ நமக்கு என்ன தெரியும், the differential equation of central orbit in polar coordinates d square u by d theta square plus u equal to minus phi of r by h square u square. இங்கே minus phi of r னா ஓல் இருந்து
பிக்கு போகிற அந்த டைரக்ஷன் தான் எடுத்திருப்போம், அங்கே மைனஸ் தான் வந்திருக்கும். ஸோ அதுதான் நம்ம எடுத்திருப்போம். ஸோ இப்போ நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம். ஃபை ஆஃப் ஆருக்கு பதிலாக மைனஸ் மியூ பை ஆர் ஸ்கொயர் ரீப்ளேஸ் பண்ணுறோம். ரிமைனிங்கில் அப்படியே தான் இருக்குது. ஸோ டி ஸ்கொயர் யூ பை டி தீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் யூ ஈக்குவல் டு minus 1 by h square u square into இந்த phi of r க்கு பதிலா minus mu by r square. So minus இந்த minus plus ஆயிடும். So mu by h square into 1 by u square into 1 by r square. இந்த book workலயே பார்த்து uன்றது நம்ம என்ன பார்த்தோம்னா 1 by r ன்னு பார்த்தோம் இல்லையா? So அப்போ 1 by u square என்னவா இருக்கும் அப்படின்னா r square ஆ இருக்கும். So r square into 1 by r னா இந்த r square cancel ஆயிடும். So நமக்கு ரிமைனிங் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது அப்படியே இருக்கும். ரைட் ஹேண்ட் சைடில் மியூ பை ஹெச் ஸ்கொயர் இருக்கு. இங்கே யூவும் இருக்கு மியூவும் இருக்கு. கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க நோட்டேஷனை. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த டி ஸ்கொயர் யூ பை டி தீட்டா ஸ்கொயர்னா இது டிஃபரன்ஷியல் ஆப்ரேட்டர். செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஸோ இது நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லலாம். ஸோ இது செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். தீட்டா தான் இண்டிபெண்டன்ட் வேரியபிள், யூ வந்து டிபெண்டன்ட் வேரியபிள். நம்ம இதுவே நீங்கள் +1 +2லையோ இல்லைன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் என்ன படிச்சிருப்பீங்க அப்படின்னா செகண்ட் ஆர்டர் கோஎஃபிஷியன்ட் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். ப்ளஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கோஎஃபிஷியன்ட் dy by dx. இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கிறத எடுத்துப்பீங்க, a கான்ஸ்டன்ட், இங்கே b கான்ஸ்டன்ட், ப்ளஸ் c into y equal to f of x. இப்போ எது இண்டிபெண்டன்ட் வேரியபிள்? x தான் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அப்போ d by dxக்கு பதிலாக நம்ம என்னன்னா dன்ற ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த சேம் ஈக்குவேஷன் எந்த மாதிரி எழுதிருப்போம் அப்படின்னா a d square y plus b dy plus c into y equal to f of x. So a d square plus b d plus c of y இது ஃபுல்லா ஆப்பரேட்டரா வந்துரும் equal to f of x. So இந்த மாதிரி எடுத்து ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணிருப்போம். இந்த செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் y டிபெண்டன்ட் வேரியபிள் x இண்டிபெண்டன்ட் வேரியபிள். இப்போ இது சால்வ் பண்ணனும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சொல்யூஷன் ஃபார் y கண்டுபிடிக்கணும். y equal to cf plus pi. அப்போ cf pi வந்து in terms of xல தான் நமக்கு கிடைக்கும். ஏன்னா இங்க டினாமினேட்டர்ல என்ன வருதோ அந்த ஆப்பரேட்டர்ல அதுதான் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஓகே. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவீங்கன்னா இந்த yக்கு முன்னாடி இந்த பாலினாமியல் இருக்கு பார்த்தீங்களா, இதை மட்டும் எடுத்துட்டு m ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம். ஓகே. அப்போ am ஸ்கொயர் பிளஸ் bm பிளஸ் c ஈக்குவல் டு 0. இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் வரும். இது சால்வ் பண்ணால் நமக்கு 2 ரூட் ஃபார் m கிடைக்கும். ஸோ எம்மோட ரூட்டுக்கு ஏற்ற மாதிரி ரியல் அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், இல்லை ரியல் அண்ட் ஈக்குவலாக இருக்கலாம், இல்லை இமேஜினரி ரூட்டாக இருக்கலாம். சப்போஸ் இமேஜினரி ரூட்னா இது ஆல்ஃபா பிளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டா இந்த ஃபார்மேட்ல இருந்துச்சுன்னா நமக்கு cf காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் என்ன வரும் அப்படின்னா e power alpha x into a into cos beta x plus இல்லை ஏக்கு பதிலாக நான் c1 யூஸ் பண்ணுறேன், c2 into sin beta x. அதே போல் பர்டிகுலர் இன்டர்கல் இங்கே f of x இல்லாமல் இங்கே வெறுமனே கான்ஸ்டன்ட் இருந்துச்சுன்னா அந்த கான்ஸ்டன்ட் தான் பர்டிகுலர் இன்டர்கலாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் படிச்சிருக்கீங்க. ஸோ அதையே தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா u டிபெண்டன்ட் வேரியபிள், தீட்டா இண்டிபெண்டன்ட் வேரியபிள். அப்போ யூவோட சொல்யூஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் தீட்டாவில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதில் டி வச்சு எப்படி எழுதலாம்னா டி ஸ்கொயர் யூ பிளஸ் யூ எழுதலாமா? யூ வெளியே எடுத்துட்டா கேபிட்டல் டி ஸ்கொயர் பிளஸ் 1 ஆஃப் யூன்னு வரும். ஸோ தட் இஸ் த ஆப்பரேட்டர். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் மியூவும் கான்ஸ்டன்ட், அந்த ஹெச் ஸ்கொயர் மியூ பை ஹெச் ஸ்கொயர்னு இருக்கும். ஸோ அது ஹெச் வந்து 1 பை ஆர்னு உங்களுக்கு ஹெச் வந்து நம்ம ஆர் ஸ்கொயர் தீட்டா டாட் எடுத்திருப்போம், அதுவும் கான்ஸ்டன்ட் சொல்லியிருப்போம். இந்த சென்ட்ரல் ஆர்பிட்ல ஹெச்சும் கான்ஸ்டன்ட் மியூவும் கான்ஸ்டன்ட். ஸோ டி ஸ்கொயர் பிளஸ் 1 ஆஃப் யூ ஈக்குவல் டு மியூ பை ஹெச் ஸ்கொயர். செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் யூ வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கோம். இப்போ தீட்டா தான் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ ஆக்சிலரி ஈக்குவேஷன் ரைட் ஹேண்ட் சைடு இந்த யூலாம் விட்டுட்டு இந்த பாலினாமியல் மட்டும் எடுத்துட்டு m பண்ணுவோம். ஸோ m ஸ்கொயர் பிளஸ் 1 ஈக்குவல் டு 0, m ஸ்கொயர் மைனஸ் 1 ஐ ஸ்கொயர் எழுதலாம். அப்போ m வந்து பிளஸ் ஆர் மைனஸ் ஐ. ஸோ இது காம்ப்ளெக்ஸ் ரூட் இருக்கு, ஐ வந்தாலே காம்ப்ளெக்ஸ் ரூட். அப்போ எந்த ஃபார்மேட்ல இருக்குன்னா ஆல்ஃபா பிளஸ் ஆர் மைனஸ் ஐ இன்டர் பீட்டா ஃபார்மேட்ல இருக்கு. அப்போ cf என்ன வரும் அப்படின்னா நமக்கு எக்ஸ்ல இருந்தால் எக்ஸ்ல வரும். இங்கே தீட்டா தான் இண்டிபெண்டன்ட் வேரியபிள், தீட்டால எழுதணும். நான் இங்கே எக்ஸ் வச்சு எழுதிருப்பேன், வழக்கமாக நம்ம எக்ஸ் வச்சு தானே எழுதுவோம், அது சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. So cf equal to e per alpha x into c1 cos beta x plus c2 sin beta x. நமக்கு x பதிலா இங்க theta வரணும். So அப்ப cf equal to நம்ம alpha வந்து பாத்தீங்கன்னா ரியல் பார்ட் இல்ல 0. அப்ப e power 0 into theta னா e power 0 வந்து 1 ஆயிடும். அப்ப இந்த டேர்ம் மட்டும் தான் வரும். So c1 cos theta plus c2 sin theta. அது இண்டிபெண்டன்ட் வேரியபிள் தான் நமக்கு இங்க வரும். ஓகே. So இப்போ நாம என்ன பண்றோம் அப்படின்னா c1 cos theta plus c2 sin theta நம்மளோட எய்ம் என்ன? டு ஃபைண்ட் த ஆர்பிட் ஆஃப் த பார்ட்டிகிள் தான் கேட்டிருக்காங்க. ஆர்பிட் ஆஃப் த பார்ட்டிகிள்னா அதோட பாத்து கண்டுபிடிக்கணும். அந்த கர்வ் நம்ம ட்ரேஸ் பண்றோம். கர்வ் ட்ரேஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு என்ன தேவை அப்படின்னா அந்த கானிக் ஈக்குவேஷன் தான் நமக்கு தேவை. ஸோ கானிக் ஈக்குவேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த யூனிட்ல. ஸோ அந்த ஜென்ரல் கானிக் ஈக்குவேஷன் இன் போலார் ஃபார்ம் எப்படி இருக்குன்னா இப்படி தான் இருக்கும்.
ஸோ எல் பை ஆர் ஈக்குவல் டு 1 பிளஸ் இ இன்ட்டு காஸ் தீட்டா. எல்ன்றது லென்த் ஆஃப் செமி லேட்டஸ்ட் ரெக்டம், எஸ் தான் ஃபோக்கஸ் உங்களுக்கு, இந்த எஸ்ஏ தான் இனிஷியல் லைன். அப்போ எல் வந்து செமி லேட்டஸ்ட் ரெக்டம். ஸோ எல் பை ஆர் ஈக்குவல் டு 1 பிளஸ் இ இன்ட்டு காஸ் தீட்டா. ஸோ 1 பிளஸ் இ இன்ட்டு காஸ் தீட்டா, அந்த காஸ் ஆஃப் தீட்டா அந்த ஃபார்மேட் தான் நமக்கு வேணும். ஸோ இந்த ஃபார்மேட்ல இப்போ இருக்கிற சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்க போறோம்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல பாருங்க நமக்கு C1 cos theta plus C2 sin theta வருது. எனக்கு அங்கே என்ன இருக்கும் E into cos theta, சம் கான்ஸ்டன்ட் into cos theta தான் வேணும் இல்லையா? ஸோ அப்போ நான் என்ன பண்ண போறேன், ரீரைட் பண்ண போறேன். இந்த C1க்கு பதிலாக A cos B எடுத்துக்கிறேன். இந்த AB வந்து சம் ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ட். C2 வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன், மைனஸ் A into sin B எடுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ரெண்டுத்துல இருந்து A1 நான் காமனாக வெளியே எடுத்துட்டு cos theta into cos B minus sin theta into sin B. ஸோ இது பார்த்தீங்கன்னா cos A cos B minus sin A sin B இருக்கு. ஸோ cos of A plus B இங்கே இருக்கிறது மைனஸ். So cos of theta plus b, வெளியே a into cos of theta plus b. So some constant cos of angle theta வந்ததுல இந்த ஃபார்மேட்டுக்காக நம்ம ரீரைட் பண்ணியிருக்கோம். ஓகே, இது காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். இப்போ பர்டிகுலர் இன்டெக்ரல் பார்த்தீங்கன்னா 1 by இந்த செகண்ட் ஆர்டர் இந்த ஆப்ரேட்டர் இருக்கு பார்த்தீங்களா, இது எழுதுவோம். ஸோ 1 by d square plus 1 mu by h square வந்து கான்ஸ்டன்ட் இன்ட்டு அங்கே ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ்ஆர் நமக்கு வேணும். அப்போ நம்ம அப்போ ஃபங்க்ஷன் ஆஃப் தீட்டா வேணும். நம்ம அப்போ இ பவர் 0 தீட்டா நம்ம எழுதிக்கலாம். ஏன்னா இ பவர் 0னா 1 இன்ட்டு மியூ பை ஹெச் ஸ்கொயர் வேரி ஆகாது, அப்படியே தான் இருக்கும். ஸோ தீட்டாவோட கோஎஃபிஷியன்ட் என்ன பண்ணி எங்கே டி இருக்கோ டிக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணணும். தீட்டாவோட கோஎஃபிஷியன்ட் 0 ரீப்ளேஸ் பண்ணால் 1/1 தான் வரப்போகுது. ஸோ இ பவர் 0 அகைன் 1 இருந்தாலும் மியூ பை ஹெச் ஸ்கொயர். ஸோ அதனால தான் நான் சொன்னேன் பர்டிகுலர் இன்டெக்ரல் ஃபார் த கான்ஸ்டன்ட் டேர்ம், அந்த கான்ஸ்டன்ட் டேர்மே தான் வரும். ஸோ பர்டிகுலர் இன்டெக்ரல் நமக்கு மியூ பை ஹெச் ஸ்கொயர் வந்துச்சு. ஸோ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம், பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ தென் ஜெனரல் சொல்யூஷன் ஃபார் த ஈக்குவேஷன் 2. So u equal to in terms of theta வரணும், complementary function plus particular integral. So the general solution for 2 is u equal to cf plus pi, u equal to cf தான் கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க, a into cos of theta plus b plus particular integral நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். So நமக்கு என்ன வேணும் போலார் ஃபார்ம்னா l by r வேணும். நமக்கு இந்த இடத்துல r equal to 1 by u இல்லையா? ஸோ அப்போ இங்கே நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்க, இங்கே u இருக்கு. ஸோ ஓகே, இது u அப்படியே இருக்கணும். நமக்கு 1 plus e into cos theta தான் வேணும். அப்போ இந்த கான்ஸ்டன்ட் மியூ பை ஹெச் ஸ்கொயர் டேர்ம் 1 ஆகணும். அப்போ இதனோட ரெசிப்ரோக்கலால த்ரூ அவுட் மல்டிபிள் பண்ண போகிறோம். ஸோ மல்டிப்ளைட் பை ஹெச் ஸ்கொயர் பை மியூ ஆன் போத் சைட். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஏற்கனவே u இருக்கு, அதோட ஹெச் ஸ்கொயர் பை மியூவால் மல்டிபிள் பண்ணுறோம். இன்ட்டு இந்த டேர்ம் ஹெச் ஸ்கொயர் பை மியூவால் மல்டிபிள் பண்ணும்போது ஹெச் ஸ்கொயர் ஏ பை மியூ இன்ட்டு காஸ் ஆஃப் தீட்டா பிளஸ் பி பிளஸ் மியூ பை ஹெச் ஸ்கொயர் இதோட ரெசிப்ரோக்கலால் மல்டிபிள் பண்ணும்போது 1 ஆகிடும். ஓகே, ஸோ யூக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், 1 by r போடலாம். அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன ஹெச் ஸ்கொயர் பை மியூ இன்ட்டு 1 by r. அப்போ இது ஃபுல்லாக நியூமரேட்டில் எழுதிட்டு பை ஆர் நம்ம எழுதிக்கலாமா? ஸோ அதுதான் ஈக்குவேஷன் 3ல எழுதியிருக்கோம். ஸோ ஹெச் ஸ்கொயர் மியூ பை ஆர் ஈக்குவல் டு 1 பிளஸ் ஹெச் ஸ்கொயர் இன்ட்டு ஏ பை மியூ இன்ட்டு ஏ இன்ட்டு காஸ் ஆஃப் தீட்டா பிளஸ் பி. ஸோ ஜென்ரல் நம்ம போலர் ஈக்குவேஷன் ஆஃப் கானிக் என்ன இருக்கும், எல் பை ஆர் ஈக்குவல் டு 1 பிளஸ் கான்ஸ்டன்ட் காஸ் ஆஃப் தீட்டா. ஸோ அதே ஃபார்மேட்டில் இருக்கு பாருங்க. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்ல, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிட்டு ஆருக்கு மேலே இங்கே நியூமரேட்டில் இருக்கிறது. அப்போ எல் இதுதான் லென்த் ஆஃப் செமி லேட்டஸ்ட் ரெக்டம். அப்போ லென்த் ஆஃப் செமி லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து ஹெச் ஸ்கொயர் பை மியூ, எசென்ட்ரிசிட்டி இ வந்து ஹெச் ஸ்கொயர் ஏ பை மியூ, இந்த ஏ மியூ ஏ ஹெச் எல்லாமே கான்ஸ்டன்ட். இங்கே தீட்டா வந்து ஆங்கிள் மேட் வித் த இனிஷியல் லைனா, இங்கே என்ன ஆங்கிள் மேட் பண்ணியிருக்குன்னா தீட்டா பிளஸ் பிஏ மேட் பண்ணியிருக்கு. ஸோ அப்போ ஈக்குவேஷன் 3 அவங்க கொடுத்துருக்க அந்த கண்டிஷன் கொடுத்துருந்தாங்களே, அந்த அட்ராக்டிவ் சென்ட்ரல் ஃபோர்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். ஸோ அந்த மாதிரி எடுத்து நம்ம பண்ணும்போது நம்ம கிடைக்கிற கானிக் வந்து என்னவா இருக்குன்னா இந்த மாதிரி இருக்கு. இதனோட செமி லேட்டஸ்ட் ரெக்டம் ஹெச் ஸ்கொயர் மியூன்னு, எசென்ட்ரிசிட்டி ஹெச் ஸ்கொயர் இன்ட்டு ஏ பை மியூன்னு வருது. அவ்வளோதான். ஸோ அந்த புக் ஒர்க்குக்கான கானிக் ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ கொஸ்டினை ரீட் பண்ணிக்கிட்டு அட்ராக்டிவ் சென்ட்ரல் ஃபோர்ஸ்னா ஃபை ஆஃப் ஆர் நெகட்டிவ், அந்த இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இல்லை இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம சொல்லிட்டோம். ஸோ அதை வச்சு நம்ம எழுதியிருக்கோம். ஸோ ஒரு செகண்டோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் படிச்சிருக்கீங்க, நீங்கள் செகண்ட் இயரில் படிச்சிருப்பீங்க சிலர். ஆமாம், செகண்ட் இயரில் தான் எல்லாரும் படிச்சிருப்பீங்க மேக்ஸிமம். ஸோ செகண்ட் இயர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அதிலிருந்து இந்த செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணியிருக்கோம். யூ டிபெண்டன்ட் வேரியபிள், யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் தீட்டால நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஆக்சிலரி ஈக்குவேஷன், காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன், பர்டிகுலர் இன்டெக்ரல். இந்த காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனை ரீரைட் பண்ணியிருப்போம். நம்ம காஸ் ஆஃப் ஆங்கிள் மட்டும் வேணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரீரைட் பண்ணி அந்த ஃபார்மேட் கொண்டு வந்திருப்போம். ஸோ ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இதில் நம்ம அந்த கானிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் கொண்டு வரோம். ஸோ போலார் ஈக்குவேஷன் ஆஃப் கானிக் ஃபார்மேட்டில் கொண்டு வந்துட்டு இல்லை எது லென்த் ஆஃப் செமி லேட்டஸ்ட் ரெக்டம், எது எசென்ட்ரிசிட்டி சொல்கிறோம், இல்லை ஆங்கிள் மேட் வித் ஹரிசாண்டல் லைன் சொல்கிறதா இருந்தால் தீட்டா பிளஸ் பின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதுதான் நமக்கு தேவையான அந்த கானிக்கோட ஈக்குவேஷன். அவ்வளோதான். நன்றி, வணக்கம்.